ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் நைட் ரூமுக்காக போயிட்டுருக்கான். அப்பா தம்பிக்காரன் ஸ்டாப் பண்ணி, என்னடா அண்ணா உனக்கு இன்றைக்கி தான் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். யார் அந்த பொண்ணு, யார் நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எனிவே நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா, நான் உன்னோட காதலியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுலாம் நான் காலையில் பார்க்குறேன். இப்போ போய் உன்னோட ஃபஸ்ட் நைட்டை கொண்டாடு. ஏதாவது டிப்ஸ் வேணும்னா உடனே எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோவும் ரூமுக்குள்ளே வந்துட்டான். பட் நம்ம ஹீரோயினிக்கு அமத் கூட தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு அவளும் நினச்சிட்டு இருக்கா. அதனால உள்ளே வந்ததும் அமத் தான் நினச்சிக்கிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இங்கே பாருங்கள், எனக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் இதை ஒரு கட்டாயத்தினால தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். உண்மையை சொல்லணுன்னா நான் அசாத்தை தான் காதலிக்கிறேன், உங்களை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. அங்கே வந்து நிற்கிறது நம்ம ஹீரோ தான். ஆனால் நமக்கு காட்டுறது தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் சொல்லிகிட்டு இருக்கான் இந்த பொண்ணுக்கிட்ட, எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தை நீ விருப்பப்பட்டலாம் பண்ணிக்கலன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, விதி நம்ம ரெண்டு பேரையும் தானே சேர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா அந்த பொண்ணும், அதாவது நம்ம ஹீரோயினி மாதிரி இருக்கிற பொண்ணும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கா. அவனுக்கே அது வித்தியாசமாக தான் இருக்குது. என்ன நீ அப்போ உன்னோட புருஷனா என்னை ஏற்றுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவளும் தலையாடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பக்கத்தில் போயிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு அந்த பொண்ணு அவனை கத்தியாலே குத்திடுறா. என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை கத்தியால் குத்தி போட்டுறா. உடனே அவனும் கீழே விழுந்துடுறான். வழியில் துடிச்சு போயிட்டு பாவம் பயபுள்ள ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்காக வந்தான், ஆனால் இப்படி குத்திவிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த பொண்ணோட உண்மையான உருவத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவ ஹீரோயினே கிடையாது. ஹீரோயின் மாதிரி உருமாறி இந்த பையலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இவ ஏமாத்திட்டா. இந்த பொண்ணோட செயல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது இந்த பொண்ணோட முகத்தை பார்க்காம அவள் பண்ணுற செயலை மட்டும் பார்த்துருப்போம். அதாவது இன்விசிபிளான பொண்ணா மாதிரி நம்ம ஹீரோயினியை கொல்றதுக்காக வந்தா இல்லையா, அந்த பொண்ணே இவ தான். இப்போதான் அவளோட உண்மையான முகத்தை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவளோட பேர் ஜாஞ்சரியா. ஆனால் இவ அஃப்ரின்கிற பேரில் ஏற்கனவே நம்ம ஹீரோவோட வாழ்க்கையிலையும் இங்கே குத்துப்பட்டு கிடக்குறானே அந்த தம்பிக்காரனோட வாழ்க்கையிலையும் வந்திருக்கா. இதெல்லாம் எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் இவளும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அந்த டைமில் இவ வந்து தம்பிக்காரன் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டா போல. அதை வந்து அண்ணங்காரனும் பார்த்துட்டு அன்னையிலேருந்து தான் வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிடிச்சிக்காது. 2 பேரும் மாறி மாறி முட்டிப்பானுங்க. ஏன்னா தன்னோட காதலி அவன் எடுத்துக்கிட்டான் இல்லையா, ஸோ அந்த ஒரு கோவம் தான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோட மனசில் ஹீரோயினி தானே இருக்கா. இவ இப்போ நம்ம ஹீரோக்கு எக்ஸ் லவர் மட்டும்தான். பட் இவ எதுக்காக வீட்டுக்குள்ளே தம்பிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அவனையே குத்தி போட்டா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தம்பிக்காரங்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் போது தான் தெரியுது அங்கே நிற்கிறது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமான ஷாக்காக இருக்குது. நீங்கள் எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க? அமத்க்கும் எனக்கு தான் கல்யாணம் ஆச்சு, ஸோ அதனால் அவரை போய் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அப்போ இவன் சொல்கிறான், அமத்க்கும் உனக்கும் கல்யாணம் ஆகலை, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கா பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால், ஆமாம் மாஹிரா, கல்யாணம் உனக்கும் எனக்கும் தான் ஆச்சு. ஆனால் உன் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கொஸ்டின் இப்போ ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் நான் தெளிவாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அவ்வளோ பேச விட மாட்டேங்கிறா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையை வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்க. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தா? இப்போ நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி நான் நம்புறது? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தானே இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு அசிங்கமான பொண்ணு உங்களோட வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே துரத்துனீங்க. இப்போ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வேணும் நான் வச்சுக்கிறதுக்கும் வேணானா தூக்கி போடுறதுக்கு நான் ஒன்றும் உங்களோட பொம்மை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ படிக்கே கத்திட்டு இருந்தா. உன்னோட கோவம் நியாயமானதுதான் மாஹிரா, ஆனால் இதுதான் உண்மை. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் புருஷங்கிற அதிகாரத்தில் நான் உன்னை எந்த விஷயத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் உன்னை இதுக்கு முன்னாடி எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன், அது எனக்கே தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் நான் உன்னை எந்த விதத்துலையும் எதுக்காகவும் உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன். ஆனால் இப்போ எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீ நம்ப மாட்டேறல, இரு நான் இப்போவே உனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிடுறான். அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் தங்கச்சிக்காரி எப்படியோ வந்து அவங்க எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டா ரோட்டுக்கு. அப்போ பார்த்தா ஒரு கார் வருது, லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. காரில் வந்து இறங்குறது அந்த சமீர் தான். நீ நல்லா இருக்கல, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொன்னா, இல்லை எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரில் போய் ஏறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் அந்த பொம்மையை கீழே போட்டு காலால் நசுக்கிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கால் பண்ணி, இங்கே என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, அங்கே உன்னோட வேலை முடிஞ்சிருச்சாக்கா அப்படின்னு கேட்குறான். அக்கானே இவன் யாரை சொல்லியிருக்கான்னு பார்த்தா அந்த புது பொண்ணை தான் அக்கான்னு சொல்கிறான். அப்படின்னா இவளோட தம்பி தான் போல. இங்கே என்னோட வேலையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை ஒரு டேபிளில் போட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வெளியே போயிடுறான். தம்பிக்காரனோட கார் டிக்கியில் பாடியை போட்டு அந்த பாடி இங்கேருந்து
இருந்து தூக்கிட்டு போ சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்து தம்பிக்காரன் செத்துட்டானா உயிரோட இருக்கானா அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. எதுக்காக இவ இப்படிலாம் பண்றான்னு தெரியல. நம்ம ஹீரோயினி வாஷ்ரூம் போயிட்டு ரூமுக்குள்ள வரா. அப்ப பார்த்தா அவனுமே வந்து மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்துட்டு நீ நம்ப மாட்டறல இதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சா அப்போ ஒரு குரல் கேக்குது, அப்படியே நம்மளோட மேரேஜ் சர்டிபிகேட்டையும் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு முகத்தை மறைச்சிக்கிட்டு பெட்ல வந்து உட்காந்துருக்கா. யார் நீ அப்படின்னு இவனும் போய் கேட்குறான். இவ்வளோ சீக்கிரத்தில் என்ன மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவனும் டக்குன்னு அந்த முக்காடை விலைக்கு பார்க்குறான். பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்து உட்காந்துருக்கா அஃப்ரீன். இவனுக்கா பயங்கரமான ஷாக்கா இருக்கு. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா என்ன நடக்குது ஆசாத், உங்களுக்கும் எனக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, அதனால நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தோம், அதுக்காக நீங்க இப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு உங்களோட மனைவியா ஏத்துக்கிட்டீங்களா, எப்படி உங்களால முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கரமான ஷாக்கா இருக்கு. யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் நான் உனக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்ல போனா அதுக்குள்ள இவ முந்திக்கிட்டு நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேம்மா, நான் தான் இவரோட முதல் மனைவி, எனக்கும் இவருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கொஞ்ச நாள் இவர் கூட சண்டை போட்டு வெளியூர் போயிட்டேன், அந்த கேப்ல எப்படி உன்னை இவர் 2வது தரமா கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படியே எங்க 2 பேருக்கு நடுவில் இன்னும் டைவர்ஸ் கூட ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ பாட்டுக்கே கதையை வந்து அளந்து விட்டுட்டு இருக்கா. இவ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, நான் எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவளும் அங்கிருந்து அழுதுகிட்டே வெளியே ஓடி போயிடுறா. இவனும் பின்னாடியே போக போனா டக்குன்னு அவ ஒரு மந்திரத்தை போடுறா. அடுத்த நிமிஷமே இவன் மயங்கி பெட்லயே படுத்துறான். நம்ம ஹீரோயினி வெளியே ஓடி வரும்போது அந்த சூனியக்காரி ரஷ்யா அங்கே வந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இன்னைக்கு முதல் ராத்திரி தானே, போய் என் பையன் கூட இரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா என்ன நடக்குது, நீங்கள் எதுக்காக என் வாழ்க்கையை வச்சு இப்படி விளாடுறீங்க அப்படின்னு கேட்டா ஓ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது அமத் இல்லை அசத்தை தான், இதுக்கு நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும், ஏன்னா நீ யாரை காதலிச்சியோ அவனே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், அதை விட்டுட்டு நீ எதுக்காகமா கோவப்படுற அப்படின்லாம் கேட்டா ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசாதீங்க, நீங்கள் என்னோட வாழ்க்கையோட சேர்த்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை சேர்த்து கெடுக்க பார்த்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்கிட்ட வந்து அமத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தானே என்னை பிளாக்மெயில் பண்ணீங்க, சரி நானும் ஒத்துக்கிட்டேன், எதுக்காகனா என்னோட சகோதர சகோதரிகளை காப்பாற்றணும் அதுக்காக தான், ஆனால் என்னோட கல்யாணம் அமத் கூட இல்லை அசத் கூட தான் நடந்திருக்கு, கல்யாணமான ஒருத்தவரை எதுக்காக எனக்கு 2வது தரமாக கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ அவரோட முதல் மனைவி வந்து ரூமில் உட்காந்துருக்கா, அவள் பேர் அஃப்ரீன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவளுக்கா பயங்கரமான ஷாக்காக இருக்கு. என்னது முதல் மனைவியா, அஃப்ரீனா, அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவளை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு வந்து ரஷ்யா காலடியில் தள்ளி விட்டுட்டு உனக்கு எவ்வளோ திமிருடி, நான் உன்னை அமத்க்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதை விட்டுட்டு எதுக்காக நீ அசத் ரூமுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா நான் என்ன பண்ணுவேன், உங்களோட பையன் அதான் உங்களோட செல்ல பையன் அமத் இருக்கானே, அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னதான்னு தெரிஞ்ச உடனே அவன் கோவப்பட்டு அங்கேருந்து போயிட்டான், நான் என்ன பண்ணுறது, அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அவன் போனால் அவனை சமாதானப்படுத்த வேண்டியதான் உன்னோட வேலை, அதை விட்டுட்டு அசத் ரூமுக்கு எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டா உங்களோட 2வது பையன் கூட எனக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், ஆனால் என்னோட முதல் இரவு உங்களோட முதல் பையன் கூட தான் நடக்கணும், அதாவது எனக்கு அமத் இல்லை அசத் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவளுக்கா சமக்கம் வந்துருது. அப்படியே அவளோட கண்ணத்தை காட்டி ஓங்கி அரையிறதுக்கு கையை ஓங்கினா டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி இவன் முறுக்கிக்கிட்டு எவ்வளோ திமுரு இருந்தால் என்னையும் நீ அடிக்க கை ஓங்கி இருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இவ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளை சொல்லி நிறுத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இவ கத்திக்கிட்டு இருக்கா. அவளும் வந்து பயந்துக்கிட்டே அந்த பொண்ணை வந்து நிறுத்த சொல்லிட்டு இருக்கா. அஃப்ரீன் அவளை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரஷ்யா உனக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு, எனக்கே நீ ஆர்டர் போடுறியா, என்ன எனக்கு ஆர்டர் போடுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கா. அவளோ நடுங்கிக்கிட்டு இருக்கா. இந்த சூனியக்காரிக்கே ஒன்றுமே புரியல, எதுக்காக அமைதியாக இருக்க ரஷ்யா அப்படின்னு கேட்டா வாயை திறந்து பதில் சொல்லு ரஷ்யா, அவங்க தான் கேட்குறாங்கல்ல ஏன் அமைதியாக இருக்க, நான் யாருங்கிற உண்மையை அவங்க கிட்ட சொல்லுமா சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளோட கண்ணத்தை பிடிச்சி கேட்டுட்டு இருந்தா அவ்வளோ பயந்துக்கிட்டு பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறா. பின்னாடியே இவளும் போனா அங்கே அந்த கான்பேகமும் வந்துட்டு என்னதான் நடக்குது ரஷ்யா, வாயை திறந்து பதில சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவ தான் கேட்குறாள் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்ணை மூடி திறக்கிறா. அடுத்த நிமிஷமே இவ மறண்டு போயிட்டு ரஷ்யா அப்படியே அவளோட காலடியிலே விழுந்து சரணடைஞ்சிடுறா. இந்த கான்பேகம்கோ என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி விட போனா டக்குன்னு அவ மேஜிக்கல் ஃபோர்ஸ் வச்சு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறா. என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. யார் இந்த பொண்ணு, இவளுக்கு எப்படி இவ்வளோ சக்தி வந்துச்சு, ஒன்னையே ஆட்டி வைக்கிறாளே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா டக்குன்னு அவளோ சொல்றா. இவகிட்ட போயிட்டு கேட்டா இவ எப்படி பதில சொல்லுவா, இவ ஒரு செத்த பொணமாச்சே, இவ ஆல்ரெடி செத்து போயிட்டா, செத்து போன இவளை உயிரோட கொண்டு வந்ததே நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளோட சக்தியை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அவ யாருங்கிற உண்மையுமே சொல்றா. ஜட வேற பின்னாடி பெருசா போயிட்டு இருக்கு. அப்படின்னா இவ தான் உண்மையான சூனியக்காரி போல. அது மட்டும் இல்லாம அவளுமே சொல்றா, நான் தீய சக்திக்கெல்லாம் தீய சக்தியான பெரிய சூனியக்காரி, என்னோட அடிமை தான் இந்த ரஷ்யா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. இந்த உண்மையெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும்னா இதை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரிலாம்
கேட்டா ரஷ்யாவை சொல்ல வரா கான்பேகம் இந்த அஃப்ரீன் கெட்ட சக்தின்னு அவ ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ள இந்த பொண்ணு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த ரஷ்யா வந்து பொம்மையா மாறி அப்படியே கீழே விழுந்துடுறா. இதை பார்த்த கான்பேகம்க்கோ பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இதுக்கப்புறம் இவ பேரு கான்பேகம், இனிமே இவளை தான் சூனியக்காரன்னு சொல்லணும் போல. ஸோ வந்தவ எவளா இருந்தாலும் இவளுங்க 2 பேரையுமே மிரள வைக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.